நான் இப்படி ஒரு பத்திரத்தை இவனுக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. இதுல ஏதோ போர்ஜரி வேலை நடந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி, நீ இப்படி எல்லாம் பேசி தப்பிக்கவே முடியாது. பத்திரத்துல நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? இல்ல, நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. என்ன ஏமாத்தி இந்த வீட்டை அடையலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. சாமுண்டீஸ்வரி, பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியே, இது உன் கையெழுத்து தானே? ஆமா, இது ஏன் கையெழுத்து தான். ஆனா நான் போட்டது மகளிர் ட்ரஸ்ட் உன்னோட பத்திரத்துல தான். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 கிரவுண்ட் நிலத்தை நான் அந்த ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த வீட்டை நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. அட, என்ன புதுசா கதை விடுற? நீ எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இப்ப ஏதோ ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. மரியாதையா குடும்பத்தோட வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்க. ஏய், நான் தான் வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ கோல்மால் பண்ணி பத்திரத்தை உனக்கு சாதகமாக்கிட்டா அது உண்மையாயிடுமா? முதல்ல நீ வெளியே போடா. ஏன்பா, உங்க 2 பேருக்குள்ள பகை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். நீ அந்த பகைய மனசுல வச்சுட்டு ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சுதான் இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுது. யாராவது இப்படி குடியிருக்கிற வீட்டை எழுதி தருவாங்களா? அதுலயும் நீ இந்த அம்மாவுக்கு எதிரி. உனக்கு எப்படி அவங்க எழுதி தருவாங்க? ஐயா, நல்லா கேளுங்கய்யா. இந்த ஆளே ஒரு 420. இவனுக்கு போய் எங்க அத்தா வீட்டை எழுதி தருவாங்களா? இந்த ஆள் ஏதோ மோசடி வேலை பண்ணிருக்கா, நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏய் அல்ல கையி, நீ எல்லாம் என்ன ஃப்ராடுங்கறியா? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு மானங்கட்ட சோறு திங்கிற நீ எல்லாம் என்ன பத்தி பேசக்கூடாது, புரியுதா? வாய முடிக்கிட்டு பேசாம இருக்கணும். டேய், நாக்கு அடக்கி பேசு. என் மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. சரி விடுங்க ஐயா, பேச வந்த முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். சிவனாண்டி, நீ முடிவா என்னதான்ப்பா சொல்ற? ஐயா, உங்க எல்லாத்தையும் நியாயம் பேசதான் நான் கூட்டிட்டு வந்தேன், புரியுதுங்களா? இந்த பத்திரத்துல இருக்கிறது தான் கையெழுத்து தாங்கிறத சாமுண்டீஸ்வரியா ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்ததா தான் பத்திரத்திலயும் இருக்கு. அப்போ நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசணும். டேய், அதையும் இதையும் பேசி ஊர்க்காரங்களை குழப்பலான்னு பாக்குறியா? நான் இந்த வீட்டை யாருக்கும் எழுதி கொடுக்கல. வீட்டை விட்டு காலியும் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ. மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. ஆமா சித்தி, நான் பத்திரத்தை அந்த சாமுண்டீஸ்வரி முன்னாடி தூக்கி போட்டதும் அப்படியே அவ ஆடி போயிட்டா. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமா புரியல. இப்பதான் அவங்களுக்கு அடி விழ ஆரம்பிச்சிருக்க. இனிமே அவ எந்திரிக்கவே முடியாதபடி தொடர்ந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சரிதான் காளியம்மா. ஆனா அந்த டிரைவர் பையன் 24 மணி நேரம் டைம் கேட்டிருக்கான். அதுக்குள்ள நம்ம டாக்குமெண்ட பொய்ன்னு நிரூபிக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டானே என்ன செய்யறது? அப்படியெல்லாம் அவனால எதுவும் பண்ண முடியாது. சும்மா உதார் விட்டுருப்பான். சித்தி, அவன் என்ன மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சித்தப்பா சொல்ற மாதிரி ஒருவேளை நிரூபிச்சிட்டா என்ன பண்றது? முடியாது மகனே. டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்க போன அந்த 2 பேரும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த டிரைவர் பயலால எதையுமே நிரூபிக்க முடியாது. ஆமா சித்தி, இப்ப அந்த 2 பேரும் எங்க இருக்காங்க? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காங்க. அதுதான் எங்கன்னு சொல்லு காளியம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சா தேவையில்லாத சிக்கல் தான். அதனால அவங்க எங்க இருக்காங்கன்றது என்னோடவே இருக்கட்டும். அதான் உங்களுக்கும் நல்லது. சரிங்க சித்தி, அவங்க பத்திரமா இருந்தா சரிதான். மவனே, நாளைக்கு காலையில அந்த சாமுண்டீஸ்வரியோட மொத்த குடும்பமும் நடு ரோட்ல நிக்க போது அத நாம ஆசை தீர பார்க்க போறோம். சித்தி, அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த சாமுண்டீஸ்வரி சேர்ல நானும் கெத்தா போய் உட்கார்ந்து நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும், சரியா?
எப்படியும் இந்த வீடு நம்ம வீட்டுக்காருக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்னையும் இவகிட்ட இருந்து நம்ம புடுங்கணும். அத்தை, நேத்து 2 பேர் இங்க வந்து உங்ககிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க சிவனாண்டியோட ஆளுங்க தான். சிவனாண்டி ஏதோ கிரிமினலா வேலை செஞ்சு இந்த வீட்டை நீங்க அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காரு. இல்ல மாப்ள, நான் பத்திரத்தை நல்லா படிச்சுட்டு தான் கையெழுத்து போட்டேன். அதுல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கே அந்த 2 கிரவுண்ட் நிலத்தை தான் நான் ட்ரஸ்டுக்கு கொடுக்கறதா எழுதி இருந்தது. இந்த வீட்டை நான் சிவனாண்டிக்கு கொடுக்கறதா எங்கேயுமே எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி பத்திரத்துல இருந்த விஷயம் மாறி இருக்கும்? அத்த, நம்ம எழுதினதுக்கு அப்புறம் அது மறையிற மாதிரி நிறைய பேனாலாம் இருக்கு. சகல, என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு பேனா இருக்கா? அது என்ன பேனா? ஆமாங்க, எழுதின கொஞ்ச நேரத்திலே அது மறைஞ்சிரும். என்னப்பா சொல்ற? நாம இப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல அந்த பேனா மூலியமா எழுதுனா அடுத்த 1 ஹவர்ல எழுதுனதெல்லாம் அழிஞ்சு பிளெயின் பேப்பர் ஆயிடுமா? ஆமாங்க, அந்த மாதிரி எழுதின பத்திரத்துல தான் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க.